பனை ஓலையில ரொம்ப குட்டியான ஒரு பெட்டியில அழகு சாதன பொருட்கள். வணக்கம், என் பேர் சுப்புலட்சுமி மகாராஜா. நான் தூத்துக்குடியிலேருந்து வரேன். எங்கள் பிராண்ட் நேம் வந்து இயல்பழகு. கரிசலாங்கண்ணி கீரையில் நாங்கள் கண்மை பண்ணுறோம். அதை பிறந்த குழந்தைங்களுக்காகவே ஆசையாக பண்ணுறோம். கடையில் உள்ள லிப்ஸ்டிக் பார்த்து ஆசைப்படும் போது பீட்ரூட்டில் லிபாம் கற்றுக்கிட்டேன். அதில் வாசனைக்கும் ஏலக்காய் தான் பயன்படுத்தியிருப்போம். அதில் எந்த ஒரு கெமிக்கலும் இருக்காது. இது பனை ஓலை பெட்டி எதுவும் கெட்டெல்லாம் போகாது இல்லைங்க? பனை ஓலை பெட்டி வந்து நம்ம புழங்கிட்டே இருக்கணும், வாங்கி ஓரத்தில் வச்சிடக்கூடாது. பயன்படுத்த அதோட செல்ஃப் லைஃப் ரொம்பவே நல்லா இருக்கும். இது நீங்களே வந்து இது பின்றதா, நீங்களே கையால பின்றதுங்களா? பின்ன கத்துக்கிட்டேன், ஒரு நண்பர்கிட்ட கேட்டு வாங்கிட்டு இருந்தோம். அது தேவையை ஃபுல்ஃபில் பண்ண முடியலன்றதால இப்போ நாங்களும் கத்துக்கிட்டோம். எப்படி இது சிந்திச்சிங்க இந்த மாதிரி ஒரு தோற்றத்துல இந்த குட்டியா பெரிய பெட்டி வந்து அதோட குட்டி பெட்டி வந்து அதோட விரல் நீளத்துல ஒரு பெட்டி வந்து அந்த விரலோட பெட்டிக்கு ஒரு மூடி செஞ்சிருந்தாரு. அந்த மூடிக்கு ஒரு மூடி போட்டு தர முடியுமான்னு கேட்டோம். இது எப்படின்னு திறந்து காட்டுங்க. நான் கொஞ்சம் இதுவுமே நூலுமே நாங்கள் நிறைய வித்தியாசமாக மாற்றிட்டு இருந்தோம். எப்படி கஸ்டமருக்கு ஃப்ரெண்ட்லியாக கொடுக்கலாம், டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா அவங்களும் வாங்க கஷ்டப்படுவாங்கன்றதுனால நூல் திறந்துட்டு சுருக்கு பை கான்செப்ட் தான். நூலை இழுத்து திறந்துட்டு மறுபடியும் மூடிட்டு மேலே இழுத்தோன்னா க்ளோஸ் ஆயிரும். முடிஞ்ச அளவு கஸ்டமருக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் தான் பார்த்து பண்ணிட்டு இருக்கிறோம். ரொம்ப அழகானது. மக்கள் வந்து இதை ஆதரிக்கும் போதுதான் இயற்கை வளங்களும் மரங்களும் எல்லாமே உற்பத்தி அதிகமாகும் போது இதனுடைய தேவை தன்னால மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். வெறுமனவே நெகிழிக்கும் கண்ணாடி போத்தலுக்கும் அலையாம இது போல மக்கள் வந்து மாற்றா வந்து கொண்டு வரணும்னு கேட்டுக்க.